ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கோடை காலத்தில் வரக்கூடிய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் உடலுக்கு இயற்கையாக குளிர்ச்சியை தர்றதுக்கும் பல ஆண்டுகளாக நம்மளோட தாத்தா பாட்டிங்கெல்லாம் பயன்படுத்திட்டு வந்த ஒரு இயற்கை நமக்கு கொடுத்துருக்க அற்புதமான வரப்பிரசாதம் தாங்க இந்த பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் அப்படிங்கிறது பாதாம் பருப்பு கிடைக்காது, பாதாம் மரத்திலிருந்து இயற்கையாக வெளிவரக்கூடிய ஒரு பிசின், அதாவது பாதாம் கம் தாங்க. இதை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இந்த வீடியோவில் பாதாம் பிசின்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பாதாம் பிசின் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் கிடையாது. இயற்கையான முறையில் பாதாம் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு தாங்க. இதை 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா அது வெளிர் நிறமாக ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதை தான் நம்ம பயன்படுத்தணும். பச்சையாக அப்படியே சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு பாதாம் பிசினில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், இதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்கள், தாதுக்கள், விட்டமின்கள்லாம் இந்த பாதாம் பிசின் இருக்குது. பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நேரம் வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போல்லாம் அடிக்கடி ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு இது மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்றதுனால தான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் பாதாம் பிசின் எடுத்துக்கிறப்ப தேவையற்ற உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வயிறு நிறைந்த உணர்வை கொடுத்துரும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பாதாம் பிசின் அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். உடம்பை நீரேற்றத்தோட, அதாவது ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பாதாம் பிசினில் அதிக அளவு தண்ணி இருக்குது, அதாவது தண்ணி சத்து இருக்குது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கலாம். கோடை காலத்தில் வியர்வை மூலமாக நிறைய தண்ணி வெளியில் போயிடும். அதனால ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு உடனே புத்துணர்ச்சி கிடைக்கும். தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முதுமையை தள்ளி போடுறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடம்புல நீர்ச்சத்தை சரியாக தக்க வச்சுக்கிறதுனால தோலோட வறட்சியை குறைக்குது. சிலருக்கெல்லாம் தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் பாதாம் பிசின் எடுத்துக்கிறப்ப அது உங்களை ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையங்கள் இதெல்லாம் வராமல் தடுக்குது. பாதாம் பிசின் எடுத்துக்கிறப்ப அது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கும். அதனால முதுமையை தள்ளி போடும். உங்களோட வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையாக வச்சுருக்கிறதுக்கு பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, அதிக உடல் உழைப்பு செய்கிறவங்கலாம் பாதாம் பிசினை ஜூஸில் கலந்து குடிக்கலாம். உடல் சூட்டை குறைக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பாதாம் பிசின் அப்படிங்கிறது ரொம்ப இப்போல்லாம் பிரபலமாயிட்டு இருக்கு. உடல் சூட்டை குறைக்கிறதுல, அதுவும் கோடை காலம் வந்துருச்சுன்னா உடல் வெப்பம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதனால இது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும். அதை சரி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பர் ஃபுட்டாக இருக்கும். இது உடலில் எரிச்சல், வியர்வை, சோர்வு, நீரிழப்பு இது மாதிரியான பல பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்பீங்கள்ல, அதில் இந்த பாதாம் பிசினை சேர்த்துக்கிறப்ப உங்களோட உடல் சூடு உடனே தணிய ஆரம்பிக்கும். செரிமானத்தை மேம்படுத்துறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானம் இப்போ சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. பாதாம் பிசின் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா உணவு இருக்குல்ல, இது குடலில் மெதுவாக உணவை நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பாதாம் பிசின் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உடல் சோர்வை குறைச்சி நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் பாதாம் பிசினை ஜூஸில் கலந்து குடிக்கிறப்ப உங்களோட உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக மாற ஆரம்பிக்கும். அந்த நாள் முழுசும் ஆக்டிவாக உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சு முடிச்சிருவீங்க.
குடலோட ஆரோக்கியத்துக்கு பாதாம் பிசின் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாமா? இதில் நார் சத்துக்கள் இருக்கிறதுனால குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகளை வளர்க்கறதுக்கு உதவுது. அதே போல் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கும் பாதாம் பிசின் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். குடல்ல தேங்கியிருக்குள்ள அந்த நச்சு கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு பாதாம் பிசின் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். குடல் சுத்தமாயிடுச்சுனாலே பல பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துரும். அப்புறம் ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆகும். அப்படிப்பட்ட குடல் ஆரோக்கியத்துக்கு பாதாம் பிசின் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மலச்சிக்கல்லேருந்து விடுபட செய்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய இயற்கையான நார் சத்து இருக்குல்ல, இது குடலோட இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் தொடர்ந்து மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்கும். கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு அப்படின்னா பாதாம் பிசினை சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை காலத்தில் அதிகமாக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்குவோம். அதில் பாதாம் பிசினை போட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப அது உங்களோட உடம்போட சூட்டை தணிக்கும். நிறைய பேர் கோடை காலத்தில் சிறுநீர் எரிச்சல், அப்புறம் முகத்தில் கட்டிகள் இதனாலலாம் அவதிப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூடவும் அந்த நீர்ச்சத்து ரொம்ப இழப்பு காரணமாகவும் வேர்வை மூலியமாக நிறைய நீரேற்றம் வெளியேறதுனாலையும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஒரு ஜூஸில், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸில் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கிறப்ப அது உங்களோட உடம்பை நல்லா சூட்டை தணிச்சு குளிர்ச்சியாக வச்சுருக்கிறது உதவியாக இருக்கும். பாதாம் பிசின் அப்படிங்கிறது கோடை காலத்துக்காகவே இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க. பாதாம் பிசின் சேர்த்துருக்கோம்ல, அந்த குளிர்பானங்களில் நீங்கள் ஒயிட் சுகரை சேர்க்கக்கூடாது. நீங்கள் சுகர் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேன், நாட்டு சர்க்கரை இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாமோ தவிர ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா பாதாம் பிசின் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வயிறு எரிச்சலை குறைச்சி வயிறை அமைதிப்படுத்துறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் வயிறில் எரிச்சல், அமிலத்தன்மை, உடல் சூடு ஏற்படுறதுனால செரிமானத்தில் பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பாதாம் பிசின் அப்படிங்கிறது சிறந்த உணவாக இருக்கும். பாதாம் பிசினை எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு குளிர்ச்சி தன்மை வர ஆரம்பிக்கும். இதனால உடல் குளிர்ச்சி ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் வயிறும் குளிர்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். கொஞ்சோண்டு பாதாம் பிசினை போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கனாலே நிறைய உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன துண்டு பாதாம் பிசின் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா இதை ஊற வச்சுருங்க. இது 8லேருந்து 12 மணி நேரம் ஊறுறப்ப நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அது உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் மாறி அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். இப்படி ஊற வச்சு தான் சாப்பிடணுமே தவிர மறந்தும் கூட வெறுமனை அப்படியே சாப்பிட்றாதீங்க. ஃப்ரூட் சாலட், நன்னாரி, இளநீர் இது மாதிரியான குளிர்பானங்களில் சேர்க்கணுமே தவிர பெப்சி, கோக்கு, மிராண்டா இதிலெல்லாம் கலந்துராதீங்க. எந்த அளவுக்கு பாதாம் பிசின் சாப்பிட்டா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? பெரியவங்களாக இருந்தீங்கன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். அதிகமாக சாப்பிடாதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி பாதாம் பிசினுக்கும் பொருந்துங்க. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சிறுநீரக நோயாளிகள், சின்ன குழந்தைகள், சிலருக்கெல்லாம் பாதாம் பிசின் சாப்பிட்டாலே அலர்ஜி வரும். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாதாம் பிசின் எடுத்துக்கிறதே நல்லது. இந்த வீடியோவில் பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, பாதாம் பிசினில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு பாதாம் பிசின் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.